அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த அதிகாரம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்தவர்களாய் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா 10:19 வசனம் சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இன்னும் வந்தோம்னா பிரச்சனை இன்னும் கூடும், அதனால கொஞ்சம் தள்ளியே நிப்போம்னு நினைக்கிறோம். பாருங்க, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணா பிரச்சனை ரொம்ப வரும், அதனால சும்மா அப்படியே தூரமாவே வச்சுக்கலாம். அப்படி இல்லை. இந்த அதிகாரம், இந்த வசனத்தை புரிஞ்சிட்டோம்னா நம்ம இன்னும் கர்த்தருக்காக எழும்பி நிற்போம், இன்னும் வைராக்கியமாய் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்வோம், இப்படி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படின்னா என்ன? ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்தாது. அப்ப நீங்க சேதமில்லாமல் பாதுகாப்பா இருப்பீர்கள். ஆமென். அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். யார் கொடுக்கிறான்னா, இயேசு கொடுக்கிறார். இயேசுதான் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம், பிசாசை மிதிக்கிற அதிகாரம், அதை கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்றாரு, ஒன்னு சேதப்படுத்தாது. அப்போ ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப இந்த அதிகாரத்தை செயல்படுத்து, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதான் கேரண்டி. அப்ப முன்னாடி வரலாமா இருக்கும், எதிர்த்து வரலாமா இருக்கும், ஆனா அவன் நிற்க மாட்டான், விழுந்துருவான். அவன் பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருவானா இருக்கும், ஆனா அவன் மேற்கொள்ள மாட்டான். நீங்கள் அவனை மேற்கொள்வீர்கள். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது, பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது, வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறது, வறுமையின் மேல் அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் சகல திட்டங்களின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. தைரியமாய் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.